ஸோ இந்த மாதிரி கேள்விப்பட்ட விஷயம் தான். மாடலிங்கில் கூட இந்த மாதிரி மென்ஸ்க்கே வந்து கொஞ்சம் சேஃப்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சில இது இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கா? இருக்கு. இங்கே என்னென்னா பாடி பில்டிங் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆணழகன் போட்டின்றது தமிழில் சொல்லும்போது பாடி பில்டிங் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை தாண்டி ஃபேஷன் இண்டஸ்ட்ரியும் வந்து அதே சேம் மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் தமிழ்நாடு அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது என்னென்னா இங்கே வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு அந்தளவுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடையாது. ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியாக ஆனால் மட்டும் தான் பேசுகிறாங்களே தவிர, ஸோ கான்ட்ரவர்சியாக இல்லாத விஷயங்கள் எதுவுமே பேசுகிறது இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறணும்னா நம்மளே தான் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு ட்ரெயினர்கிட்ட கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேசணும். பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட உடம்பை வந்து அவங்ககிட்ட கொடுக்குறீங்க மீன்ஸ் உங்களோட கம்ப்ளீட் ஒரு அது என்னது உயிர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ட்ரெயினர்கிட்ட நம்மளை ஒப்படைக்கும் போது அந்த ட்ரெயினர்கிட்ட நம்மளை பற்றியான ஃபுல் லிஸ்ட்டையும் சொல்லணும். நமக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நான் எவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கேன், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களை பற்றி சொல்லும்போது அவங்கள பற்றியும் நீங்கள் வந்து லிசன் பண்ணணும். மிஸ்டர் இந்தியா பண்ணதுக்கு முன்னாடி எந்த ப்ரொமோஷனும் பண்ணல. அதனால வந்துட்டு நம்மளே தான் ப்ரொமோட் பண்ணிக்கணும். இன்னொன்று, நான் டைரெக்டாக அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்தியா ஸ்டேஜ் தான். நான் தமிழ்நாட்டில் எந்த ஸ்டேஜஸும் பண்ணல. இன்றைக்கி என் கூட கான்வர்சேஷனில் மிஸ்டர் இந்தியா அண்ட் மிஸ்டர் காஸ்மோ இந்தியா வின்னர் நம்ம சுந்தர் அலெக்சாண்டர் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ரைட்டு ப்ரோ. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் உங்களுடைய எல்லா இது வரைக்கும் வாங்கின அவார்ட்ஸ்க்காக அண்டு பட்டத்துக்காக எல்லாத்துக்குமே. தேங்க்யூ ஸோ மச். இப்போது நம்ம ஃபிட்னஸ் அண்டு மாடலிங் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுகிறது தான் இந்த உண்டான கான்வர்சேஷன். ஃபஸ்ட் உங்களை பற்றி நம்ம பேசுகிறது ஸ்டார்ட் பண்ணால், உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது? லைக் நிறைய துறைகள் இருக்குது, நிறைய இது இருக்குது, அதெல்லாம் போகாமல் லைக் ஃபிட்னஸ் இதில் நான் மேலே வரணும் அப்படின்ற மாதிரி எதில் எந்த பேஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? பேசிக்காக நான் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி. ஓகே. ஸோ ஐடியில் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரெஷரைஸ்டாக இருந்ததுனால, ஸோ என்ன பண்ணலாம், என்ன அடுத்த லெவல் என்ன போகலான்றதுக்கு அப்போ யோசிக்கப்போ நான் வந்து ரொம்ப நாளாகவே ஃபிட்னஸ் ஃப்ரீக். ஸோ ஃப்ரம் த பிகினிங்னா நான் ஆஃப்டர் நான் 12th செஷன் முடித்தோடனே 12th ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே ஸோ நான் ஃபிட்னஸில் ஜாயின் பண்ணி அப்போதுலேருந்தே ஒர்க் அவுட்ஸ் பண்ணி பாடி கொஞ்சம் டோன்டப்பாக அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து அடுத்து என்ன போகலான்னு சொல்லும்போது ஆப்ஷன் வந்ததே வந்து ஃபிட்னஸ் தான். ஓகே. ஸோ ஃபிட்னஸ் வந்து போனோன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் லைக் ஒர்க் எல்லாமே. ஆமாம், என்னென்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபஷன் போகிறப்போ சேஞ்ச் ஓவர் வேணுன்றப்போ நம்ம அந்த ப்ரொஃபஷனுக்கு தான் கம்ப்ளீட்டாக நம்மளை சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கணும். இருந்தாலுமே என்னால் ஐடி ஃபீல்டை இமீடியட்டாக விட முடியல. ஸோ பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து ரெண்டுமே நம்ம பண்ணணுன்றதுனால ஸோ டே ஷிஃப்ட்டில் வந்து ஃபிட்னஸும் தென் நைட் ஷிஃப்ட்டில் வந்து ஐடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் வந்து இந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணேன் ஃபிட்னஸ். ஸோ ஸ்லோலி வந்து நான் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சாக வந்து கன்வெர்ட் ஆனேன். பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் நார்மல் ஃபிட்னஸ் கோச்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மல் ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஜென்ரலாக ஃபிட்னஸ் ட்ரைனிங் தென் ஓவராலாக அவங்களுக்கு வெயிட் லாஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி ஒரு அட்வான்ஸ்டான ஒரு லெவல் என்னென்னா, இமீடியட்டாக ஒரு 15 டேஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஒரு வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இல்லை ஒரு 2 months 3 months ஒரு கம்ப்ளீட் அத்லெட்டிக் பாடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஸ்டடீஸ்லாம் பண்ணிவிட்டு தென் அந்த மாதிரி கோச்சாக கன்வெர்ட் ஆகிட்டு நான் வந்து நிறைய கொஞ்சம் என்ன சொல்கிறது மாடல்ஸ்க்கு, கொஞ்சம் சீரியல் ஆர்டிஸ்ட்க்கு, கொஞ்சம் செலிபிரிட்டிஸ்க்கு யாருக்கு இமீடியட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், அவங்களோட கரியரில் ஒரு க்ரோத்துக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கும் போதே இது பண்ணேன்னு சொன்னீங்க. பட் இப்போது பாடி பில்டர் ஜென்ரலாக நாங்கள் கேள்விப்பட்டது எல்லாமே என்னென்னா, நல்லா அந்த ஸ்லீப்பிங் டைமும் நல்லா தேவை, பாடி அந்த டிசிப்ளின் ரொம்ப மெயின்டைன் பண்ணிக்கணுன்ட்டு. நீங்கள் நைட்டு வந்து ஒர்க் பண்ணிவிட்டு மார்னிங் அதை பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இந்த அகெயின் நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடி உங்கள் ஜாபை குவிட் பண்ணிட்டு போகும்போது இதில் ஃபினான்ஷியலாக நீங்கள் எப்படி சர்வே பண்ணீங்க? இனிஷியலாக வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஸ்கூல் மாதிரி தான், சீசன் மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு 4 months நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்கூல் சீசன்ஸ்லாம் லீவ் விடும்போது பார்த்திங்கன்னா அப்போ எல்லாமே ட்ராவல் வெக்கேஷன்ஸ் அப்படிலாம் இருக்கும். அந்த டைமில் வந்து என்னென்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து டவுனாக இருக்கும், ஆளுங்கள் கம்மியாக இருக்கும். இப்போ ஜிம்மை ரன் பண்ணுற போது என்னென்னா அவ்வளோ பெருசாக தெரியாது, ஏன்னா இயர்லி மெம்பர்ஷிப் எடுப்பாங்க, அவங்க வந்தாலும் வரனாலும் அந்த பிரச்சனை இருக்காது. பட் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக பர்சனலைஸ் ட்ரைனிங் எடுக்கும் போதோ இல்லை வந்து சில இடத்துல மட்டும் நம்ம கமிட்டடாக ஒர்க் அவுட் சொல்லித்தரும் போதோ நம்மளுக்கு வந்து அது வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ட்ராபேக் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து அந்த பேஷனை வந்து நம்ம லவ் பண்ணணும். ஆக்சுவலி ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை லவ் பண்ணி பண்ணால் மட்டும்தான், மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி கிடையாது. இது எனக்கு வந்து பேஷனுக்கும் ப்ரொஃபஷன், அதனால வந்து எனக்கு இதில் கொஞ்சம் சர்வே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ரைட்டு. இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு பர்சன் வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. ஜிம் போய்ட்டு அதுலேருந்து எப்படி அந்த ஒரு கோச்சாக ஆகுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினராக ஆகுறது, அதோடைய இது எப்படி பிரதர்? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு நான் 30 days வந்து உங்களுக்கு பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணித்தரேன், இப்படி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையா? அதுக்கு ஏதாவது நம்ம ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணிட்டு போனோமா? அது நம்பலாமா நம்பக்கூடாதா?
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஸோ படித்தவங்க இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, பிகினர்ஸ் இருக்காங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட்டாக தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெயின் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ என்ன வித்தியாசம்னா ஆல் அபவுட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி போனாலுமே அவங்களுக்கு சயின்டிஃபிக்கலாக வந்து ஒரு பர்சனோட பாடி அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடி பில்டர் எடுத்துங்க, ஒரு நார்மலாக ஒரு ட்ரெயினர் படித்த ட்ரெயினர்னு எடுத்துங்க. படித்த மீன்ஸ் சர்டிஃபைட் ட்ரெயினர். எல்லா பாடி பில்டர்ஸும் சர்டிஃபைட் ட்ரெயினர்ஸ் கிடையாது. பாடி பில்டர்ஸ்ன்றவங்க வந்து என்னென்னா அவங்களோட ஓன் பாடி ரெடி பண்ணி அவங்க வந்து ஒரு காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின்னரோ இல்லை செகண்ட் ரன்னரப்போ சம்திங் வந்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களோட ஃபிசிக் அவுட்லுக்காக வச்சு அந்த அவுட்லுக்கை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ட்ரெயினராக வந்து அப்ரோச் பண்ணி கிளைண்ட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. பட் படித்தவங்களுக்கு என்னென்னா சயின்டிஃபிக்கலாக விஷயங்கள் தெரியும். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணால் எந்த மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுது, இந்த மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுறதுனால என்ன அடுத்து வந்து அதோட சப்போர்ட்டிங் மசில் என்ன க்ரோ ஆகும், ஸோ அதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பாடி பில்டர்ஸ்க்கு தெரியுமானா தெரியாது. அதே வந்து டே பை டே அவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த லேர்னிங் வந்து கொஞ்சம் இருக்கும். பட் ப்ராப்பராக நம்ம ஒரு ட்ரெயினரை வந்து சூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்கலான நாலேஜ் இருந்தால் அது வந்து நம்மளுக்கு இன்டர்னலாக ஹெல்த்துக்கு அதுவும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரெயினராக இருந்தாங்கன்னா பாடி பில்டராக இருந்தாலுமே அவங்ககிட்ட பேசும்போது அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, எவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்கன்றது தெரிஞ்சு நம்ம ட்ரைனிங் ஜாயின் பண்ணோன்னா அது வந்து ஒர்த்தாக இருக்கும். பட் நம்ம இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எஜுகேஷன் நாலேஜும் வேணும், ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். இப்போ நீங்கள் வந்து இந்த மிஸ்டர் இந்தியா வின் பண்ணியிருக்கீங்க, அப்புறமா காஸ்மோ இது இந்தியா வின் பண்ணியிருக்கீங்க. வின் பண்ணதுக்கான உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சதா? நீங்கள் வந்து வெளிநாட்டிலலாம் போயிட்டு ஜெயிச்சுட்டு வரீங்க. இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அந்த அங்கீகாரம்லாம் ப்ராப்பராக கிடைக்குதா? இங்கே என்னென்னா பாடி பில்டிங் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆனழகன் போட்டின்றது தமிழில் சொல்லும்போது பாடி பில்டிங் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை தாண்டி ஃபேஷன் இண்டஸ்ட்ரிலையும் வந்து அதே சேம் மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் தமிழ்நாடு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது என்னென்னா இங்கே வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு அந்தளவுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து பூமப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்லோவாக என்னென்னா வாய்ஸ் அவுட் பண்ணணும், இது மாதிரி போயிட்டு வந்தவங்க வந்து பேசணும், அவங்கள வந்து நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ கவர்மெண்ட் சைடில் கொஞ்சம் பெரிய அஃபிஷியல்ஸ் மூலிமா வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கணும், நிறைய ஆட்ஸ் கொடுக்கணும். ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது தான் வந்து அவங்க ரீச் அவுட் ஆவாங்க. என்னென்னா இங்கே ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியாக ஆனால் மட்டும் தான் பேசுகிறாங்களே தவிர ஸோ கான்ட்ரவர்சியாக இல்லாத விஷயங்கள் எதுவுமே பேசுகிறதில்ல. ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறணும்னா நம்மளே தான் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் என்னோட கரியர் இதோடு முடிஞ்சிடும். கரியர்ன்ற தாண்டி என்னோட பேஷன் இந்த மாடலிங் ஃபிட்னஸ் தாண்டி மாடலிங்கிறது ஒரு ஷார்ட் டைம் தான். நான் இதை வந்து லைஃப் டைம் வரைக்கும் கொண்டு போக முடியாது. நான் ஒரு காம்படிஷனாக பண்ணுறேன்ட்டு. ஸோ பாடி பில்டிங் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன ஏஜஸில் நீங்கள் பண்ணலாம். பட் ஃபேஷனுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ நான் அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு தென் எனக்கு அடுத்து வரவங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணால் தான் 4 பேருக்கு தெரியும், ஓகே இது மாதிரி ஃபீல்ட்லாம் இருக்குது போல். ஸோ இது மாதிரி பண்ணால் நமக்கு இது மாதிரி ரெகக்னிஷன் கிடைக்கும். ஸோ கிடைக்காதவங்களுக்கு இதை பார்த்துட்டாவது நாளைக்கு 4 பேர் அப்ரோச் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே வேண்டாங்க. ஜஸ்ட் கூப்பிட்டு ஒரு விஷ் பண்ணாலே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியனோ ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டியோ யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்களா, ஸோ இது மாதிரி வாட் எவர் நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டையோ நம்ம நாட்டையோ ரெப்ரசென்ட் பண்ணும்போது எந்த ஃபீல்டானா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் நம்ம ரெகக்னேஷன் கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம எங்கே போனாலுமே இப்போ நான் வந்து இப்போது இன்டர்நேஷ்னல் போகிறேன். நான் வந்து இன்டர்நேஷ்னல் போனாலுமே அங்கே சுந்தர் அலெக்சாண்டரா போய் நிற்க போகிறது இல்லை. ஸோ இந்தியான் தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன் நம்மளோட ஃப்ளாக் ஹோல்ட் பண்ணிவிட்டு. அப்படி இருக்கும்போது அங்கே போய் நான் சரியாக பண்ணலனாலும் இந்தியான்னு தான் சொல்லுவாங்க. இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க தான் சரியாக பண்ணல. ஸோ அந்த மாதிரி தான் நல்லா பண்ணாங்க. இந்தியாவிலேருந்து வந்தாங்க, நல்லா பண்ணாங்க. இந்தியான்ற நேம் தான் அங்கே ரெஜிஸ்டர் ஆகுமே தவிர ஸோ சுந்தர் அலெக்சாண்டர்ன்றது அதுக்கு பின்னாடி தான் இருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கும்போது அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. சும்மா ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அவங்க அதுக்கு பின்னாடி என்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, அதை வந்து அந்த ஆர்கனைசேஷன் பார்ப்பாங்க. இன்டர்நேஷ்னலில் இருக்கவங்க ஸோ இவங்களாம் நல்ல கேண்டிடேட்டான்றதை செலக்ட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருந்தாலும் அப்ரோச் பண்ணாலும் அதில் சில பேருக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ அது பிகாஸ் அவங்களோட ஓன் டேலண்ட்ஸ் பொறுத்து. ஸோ அதனால் வந்து ரெகக்னேஷன் இஸ் மஸ்ட்டு. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ரெகக்னேஷன் மாடலிங் ஃபீல்டில் இல்லை, ஈவன் ஃபிட்னஸ் ஃபீல்டுமே இல்லை. ஸோ நான் இந்த மாடலிங் சூஸ் பண்ண விஷயம் எதுக்காகனா மெயின் திங்கு எனக்கு ஃபிட்னஸில் ஒரு ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடைக்கல. கிளைண்ட் சைட்லேயும் கிடைக்கல, ப்ளஸ் வந்து வெளியிலையும் வந்து பெரிய வந்து கிடைக்கல. ரிசல்ட்ஸ் கொடுத்தாலுமே ஜஸ்ட் லைக் தட்டாக இருக்குமே தவிர ஒரு ஃபிட்னஸில் எவ்வளோ நாள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி இந்த சரௌண்டிங்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் செலக்ட் பண்ணி ஸோ இவங்களாம் எவ்வளோ பேர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இது ஃபிட்னஸ்ன்றது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. எப்படி டாக்டர்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ எங்களுக்குன்னு தனி சலுகைகள்லாம் எதுவும் கிடையாது. வேலை செஞ்சால் தான் காசு. ஸோ அந்தளவுக்கு பெரிய அமௌண்ட்லாம் வந்து ஃபிட்னஸ் ட்ரைனிங்கில் வராது. பட் அதுவும் ஒரு ப்ரொஃபஷன். அதனால் நிறைய பேர் வாழ்வாதாரம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு அவங்களெலாம் வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு
சமுதாயத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஃபிட்னஸ் ஃபீல்டு. ஏன்னா ஃபிட்னஸ் இல்லாமல் இப்போ யாரும் கிடையாது. ஆனால் ஃபிட்னஸ் வந்து நிறைய பேர் மதிக்கிறதே இல்லை ஆக்சுவலாக. ஒரு ட்ரெயினரை வந்து ட்ரெயினராகவே வந்து கன்சிடர் பண்ணுறது இல்லை. என்னென்னா ஒரு ஒரு சின்ன இன்ஜுரி ஆனால் அவங்கள வந்து பெருசாக சொல்லுவாங்க இவங்களால ஆயிடுச்சுன்ட்டு. பட் அவங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கிடச்சிதுன்னா இந்த ட்ரெயினர் எனக்கு இப்படி பண்ணி கொடுத்தாருன்றதை பெருசாக எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு இப்போது அங்கீகாரமும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. பட் உங்களுக்கான கோல் நோக்கி நீங்கள் மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கொஞ்சம் அங்கீகாரம் கிடைச்சா, என் மேலே கொஞ்சம் லைட் பட்டா நான் இன்னும் கொஞ்சம் வெளியே தெரிவேன் அப்படின்றதுல கொஞ்சம் சினிமா சைட்லேயோ இல்லை டெலிவிஷனோ அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கா? அஃப்கோர்ஸ் என்னென்னா நான் நிறைய ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடியே நான் மூவிக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ரீசன்னால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது நம்மளுக்கு தெரியாது எதனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ சில பேர் டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் மூலிமா நம்ம வந்து போயிருக்கோம். சீரியல்ஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் எதுலையுமே வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து இருக்காது. சம்திங் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கூப்பிட்றோன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து பேக்ரவுண்டில் நம்மளுக்கு நல்லா ஒரு செலவு பண்ணுற அளவுக்கோ இல்லை வந்து நம்மளால் வந்து ஸ்டெபிளைஸ்டாக இருக்க முடியும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் கேர் பண்ணாமல் இது பின்னாடி நம்ம வந்து போகலாம். பட் நம்ம ப்ரொஃபஷனையும் பார்த்துட்டு நம்மளோட பேஷனுக்காகவும் ஓடணுன்னா அது ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு வந்து ப்ரொஃபஷன் மட்டும்தான் இருக்கும், பேஷன் ஒரு பெரிய விஷயம் இருக்காது. பட் அந்த பேஷன்ற விஷயம் வந்து நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு இதையும் பண்ணணுன்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறது உண்டா? அதில் தான் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணால் அதுக்குள்ளே செலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கம்மிங் இயரில் வந்து ட்ரை பண்ணலாம். ரைட். அப்புறம் ஏன் பிக் பாஸ் கேட்டேன்னா, பிக் பாஸ் வந்துட்டு இப்போ இந்த சீசன் போயிட்டுருக்கு, பார்த்துருந்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து லாஸ்ட் சீசன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் யாரோ ஒரு பர்சன் டெஃபினட்டாக உள்ளே இருப்பாங்க. இப்போது பாலா அப்படின்ற பர்சன் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. அவரும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஃபிட்னஸில் இருந்து தான் வந்தது. அதுக்கப்புறம் உள்ள வந்து தான் ஃபேமாகி போயிட்டுருக்கு. இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஆரியும் வந்தார். அவர் தான் ஆக்டராக இருந்தாலும் பட் பேஸை வந்து இதுலேருந்து தான் வந்தார் அவர். இது மாதிரி அதில் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்றது தான். ட்ரை பண்ணியிருந்தாலும் அவங்களோட நீட் என்னன்றது கரெக்டாக தெரியல நமக்கு ஆக்சுவலாக. எனக்கும் நிறைய பேர் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. பட் இருந்தாலுமே அவங்க செலக்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து சரி நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ரைட். அப்புறம் இப்போ நீங்கள் மாடலிங் மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் மாடலிங்கும் பார்த்துட்டுருக்கீங்க. இல்லை அந்த சைடும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க? சரி, டிஃபிகல்ட்டுன்றதை தாண்டி நிறைய பேர் நினைப்பாங்க, ஏன்னா நான் பேஸ்லேருந்தே மாடலிங் கிடையாது. ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து மாடலிங்குள்ள வரேன். இது வந்து என்னோட என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்னு தான் சொல்லலாம். இதில் வந்து நான் வந்து ஷைன் ஆகி நான் பெரிய லெவலில் ரீச் ஆவேன்ற அந்த மாதிரி ஒரு இதிலலாம் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எனக்கு ஒரு ஆசை இருந்தது மாடலிங் பண்ணணும். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஸ்டைலிங் இந்த க்ரூமிங் இதெல்லாம் வந்து செல்ஃபாகவே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் அதுக்கு ரைட் பிளேஸ் எதுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் நம்ம டேரெக்டாக போய் எனக்கு ஒரு ஆட் கொடுங்கலாம் போய் கேட்க முடியாது. நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தால் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஈவன் நான் ஒரு மூவிக்கோ ட்ரை பண்ணுறேன்னா கூட எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர்னு போய் கேட்டேன்னா தரமாட்டாங்க. ஸோ நான் ஒரு மாடலிங்கில் இருக்கேன், ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரினா அது ரிலேட்டடான ஒரு விஷயம் நம்ம பண்ணால் மட்டும்தான். எப்படி நம்ம ஒரு ஜாபுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் நம்ம பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக, அதே மாதிரி இது ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரி தான். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாகவே பண்ணேன். அண்ட் ஆல்சோ என்னோட ஜிம் ஃபீல்டுக்கு நான் அடுத்த லெவலில் என்னை கொண்டு போனோம் அப்படின்னா ஒன்று பாடி பில்டிங் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் பண்ணலாம். ஏன்னா ஃபேஷனில் பண்ணும்போது அவங்களோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி ட்ரைனிங் எப்படி பண்ணலான்றதை ஃபஸ்ட்டு நான் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ நான் பாடி பில்டர் கிடையாது, இப்போ நான் ஃபேஷன் மாடல். ஸோ ஃபேஷன் மாடல்ன்றப்போ என்னோட பாடி டைப் எப்படி இருக்கணுன்றது நான் அடுத்தவங்களுக்கு வந்து எடுக்கும்போது எனக்கு அது தெரியும். எனக்கு அதில் ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து முன்னாடி 95-96 கேஜஸ் இருந்தேன். இப்போ ஐ லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 22-23 கேஜஸ் ஃபார் இந்த மாடலிங்காக. ஸோ அப்போ நான் அந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ என்னெல்லாம் நான் லேர்ன் பண்ணணும், என்னெல்லாம் நான் இப்போ நான் ஒரு நார்மல் பர்சன் எடுத்து நான் ட்ரெயின் பண்ணணும்னா ஐ கேன் ஏபிள் டு டூ. ஸோ ஒரு பர்சனை வந்து நான் இப்போ மாடலாக ரெடி பண்ணணுன்னா என்னால் முடியும். ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இது என்னோட லைஃப் டைமுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் நான் எடுத்து பண்ணுறேன். ஸோ இது மூலிமா எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிதுன்னா ஸோ இந்த மாதிரி கேள்விப்படுற விஷயம் தான். மாடலிங்கில் கூட இந்த மாதிரி மென்ஸ்கே வந்து கொஞ்சம் சேஃப்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சில இது இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கா என்ன அப்படின்றது சொல்ல முடியுமா? ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் கேட்கும்போதும் ஈவன் மீடியாலையும் அது மாதிரி இருக்குது. ஆமாம். ஈவன் சீரியல்ஸில் பண்ண சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. மென்னுக்கே ஹராஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபேஷன் இண்டஸ்ட்ரின்னு நம்ம கை நீட்டி காட்டுறது எதுக்காகனா, ஃபேஷன்னாலே வந்து என்னென்னா அதில் விசிபிளாக தெரியுது. அதில் வந்து ஒரு ஸ்விம் சூட் ரவுண்டுன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் வந்து பேர் பாடியில் நடந்து போவாங்க. ஸோ இவங்களாம் வந்து இப்படிலாம் வந்து பண்ணுறது வந்து நாளைக்கு வேறு ஒரு விஷயத்துக்காக தான்ற மாதிரி ஒரு முத்திரையை குத்திட்டாங்க. பட் அது எல்லா இடத்துலையும் அப்படி கிடையாது. அது வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு இடத்துல நடந்ததை வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் அப்படி சொல்ல முடியாது. பட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல இருக்குது. பட் எல்லாரும் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ரோச்சஸ் இருக்கும். அந்த அப்ரோச்சை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதும் வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதும் அது அந்தந்த இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து தான் இருக்குது. பட் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி இருக்குது.
நீங்கள் உங்களுக்கான ப்ரொமோஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக எனக்கு ப்ரொமோஷனே பண்ணல பிரதர். நான் வந்து மிஸ்டர் இந்தியா பண்ணதுக்கு முன்னாடி எந்த ப்ரொமோஷனும் பண்ணல. மிஸ்டர் இந்தியா பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பிஆரை பிஆர் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ அவர் மூலியமாக கொஞ்சம் பொலிட்டிஷியன்ஸ்லாம் மீட் பண்ணுறது. என்னென்னா அதான் சொன்னேன் இல்லையா, ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இங்கே அந்த அளவுக்கு வந்து பெருசாக பூம் ஆகல. அதனால் வந்துட்டு நம்மளே தான் ப்ரொமோட் பண்ணிக்கணும். இன்னொன்று, நான் டேரெக்டாக அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்தியா ஸ்டேஜ் தான். நான் தமிழ்நாட்டில் எந்த ஸ்டேஜஸும் பண்ணல. அதனால் வந்து நான் அதுக்காக 6 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து டேரெக்டாக மிஸ்டர் இந்தியா தான் பண்ணேன். ஃபஸ்ட் ஸ்டேஜில் நான் வின் பண்ணிட்டேன். வின் பண்ணுன்ற ஒரு கான்செப்ட்டில் தான் போனேன். ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் கொடுத்தேன். ஸோ ப்ராப்பர் ரிசல்ட் எனக்கு இருந்தது. ஸோ நார்த் இந்தியாவில் பண்ணால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே அக்ராஸ் இந்தியா 29 கண்டஸ்டன்ஸ் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட நம்ம காம்படிட் பண்ணி நம்ம வின் பண்ணுறோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 ரவுண்ட்ஸ் இருக்கும். அந்த எல்லா ரவுண்ட்ஸ்லுமே நம்ம டாப்பில் இருந்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். நம்ம பார்க்குறது என்னென்னா அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் நடக்கிறது மட்டும் தான் பார்க்குறாங்க. பட் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days வந்து அவங்களோட செல்ஃப் டேலண்ட்ஸ் பார்ப்பாங்க. டேலண்ட் ரவுண்ட் ஒன்று இருக்கும் ஒருத்தர். ஸோ டான்ஸ் இருக்கலாம், ஸோ அவங்களோட ஏதோ சம்திங் சிங்கிங் இருக்கலாம், ஏதாவது அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கலாம். ஸோ வாட் எவர் அவங்களோட ஓன் டேலண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி பிஎன்ஐ ரவுண்ட் ஒன்று இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ ரவுண்ட் ஒன்று இருக்கும். ஸோ பிஐ ரவுண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்சனல் இன்டர்வியூ ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒருத்தர் உட்கார வச்சுட்டு ஒரு 8 to 9 ஜட்ஜஸ் இருப்பாங்க, ஒரு 10 ஜட்ஜஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். அவங்க வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படி அவங்க வந்து இமீடியட்டாக ஆன்சர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜஸ்ட் நார்மலான கொஷினாக தான் இருக்கும், பட் அவங்க எந்த ஆங்கிள்லேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. நம்ம எப்படி அவங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறோன்னு இருக்குது யோசிக்காமல். ஸோ இண்டிவிஜுவலாக உட்கார வச்சு ஒரு ரூம்குள்ளே உட்கார வச்சுட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம எவ்வளோ அவங்கள வந்து அட்ராக்டிவாக பதில் சொல்கிறோம், எவ்வளோ பயப்படாமல் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் தான் நமக்கு எல்லாமே செலக்ட் பண்ணுறது. தென் வந்து இது இருக்கும், அந்த ஸ்விம் சூட் ரவுண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த ரவுண்ட் எதுக்காக வைக்கிறாங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. அது வந்து சும்மா கிளாமருக்காக நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் கிளாமர் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் நம்மளோட பாடி டோன் அப், நம்ம பாடி எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாளைக்கு ஒரு ஆடில் ஃபேஷன் போகிறதே வந்து ஒரு ஆடோ இல்லை வந்து ஒரு மூவிக்கோ போகிறப்போ அந்த ஆட் ஏஜென்சிலாம் வந்து அங்கே இருப்பாங்க ஃபைனல்ஸ் வரும்போது. ஸோ அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நல்லா இருக்க மாடல்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க எதுக்காக செலக்ட் பண்ணணும், அவங்களோட ஃபிசிக் நல்லா இருக்கணும். ஒரு அண்டர்வியர் இல்லை ஒரு கார்மெண்ட்ஸ்க்கோ சம்திங் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபிசிக் நல்லா இருக்கணும். ஃபிசிக்கை தாண்டி அவங்களோட ஸ்கின் டோன், அவங்க டார்க் ஸ்கின்னா இல்லை ஒயிட் ஸ்கின்னான்றது செகண்டரி. பட் அவங்களுக்கு ஸ்கின் டோன் வந்து ஈவன் டோனாக இருக்கணும். ஸோ ஹெட்லேருந்து டோ வரைக்கும் ஈவன் டோனாக இருக்கணும். பிளாக்காக இருந்தாலும் டோனாக இருக்கணும், ப்ளஸ் ஒயிட்டாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ பார்க்கும்போதே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக தான் வந்து அந்த பேர் பாடி ரவுண்டே வைக்கிறாங்க. பட் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஆக்வர்டாக தெரியுது. இது ஒரு காம்படிஷனில் இது ஒரு பார்ட்டு, அவ்வளோதான்.